இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அவதூறு அதிமுக என்று சொல்லியிருக்கிறார். அடாவடி என்று அவர் வழக்கமாக முதலமைச்சரினுடைய மொழி பாங்க அப்படித்தான் இருக்குது. நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் இன்றைக்கு 4 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய ஆட்சி 4 ஆண்டுகள் கடந்து போயிட்டு இருக்கு. அப்போ அவர் ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நம் முன்னால் இருக்கிறது. அந்த வாக்குறுதிகளில் எத்தனை விழுக்காடு நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாம் கேட்கிறோம். அதற்கு அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழுக்காட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 100 என்றார், நாமளே விவாதித்திருக்கிறோம், இதே அரங்கத்தில் விவாதித்திருக்கிறோம். 99 என்றார், பிறகு 70 என்றார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? இப்படி இருக்கிற அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் யாராவது தடையாக இருக்கிறோமா? அதிமுக ஏதாவது ஒரு வகையிலே தடையாக இருக்கிறதா? அதிமுக அவதூறு பேசுகிறது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் இல்லையா? இது எவ்வளவு பெரிய அவதூறு? என்ன அவதூறு பேசுகிறோம்னு சொல்லுங்க. எதில் உங்களுக்கு நாங்கள் அவதூறு பேசிட்டோம்? நீங்கள் செய்திருக்கிற நடவடிக்கைகளில் எது பாராட்டத்தக்க நடவடிக்கை? உங்களுடைய ஆட்சி காலத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்றோம். அதுதான் எங்க பொதுச் செயலாளர் ட்வீட்ல சொல்றார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்லுகிறார். உங்கள் ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறோம்ங்கிறார். சரி, முந்தா நாள் கூட போலீஸ் ஸ்டேஷனை போய் அடிச்சு உடைக்கிறாங்க காவல் நிலையத்தை. இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம. தமிழ்நாட்டில் இன்னைக்கு காவல் நிலையத்தை ரவுடிகள் பூந்து உள்ள உடைச்சிட்டு போக முடியுது. முதலமைச்சர் சொல்லுகிறார், அருமையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்கள் ஆட்சியை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள் என்று. நான் சொல்லவில்லை, சட்டமன்றத்திலே அமைச்சர் தான் சொல்லுகிறார், HIV பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை ரேபிட் growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, டபுள் ஆயிருக்கு. அமைச்சர் தானே சொல்றாரு. எப்படி டபுள் ஆகும்? சிரிஞ்சு பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் போதை பொருளினுடைய புழக்கம் அதிகரித்திருக்கிறது. கஞ்சா பொருட்களினுடைய புழக்கம் அதிகரித்திருக்கிறது. நீங்க எடுத்துக்கோங்க, மேற்கு மண்டலம் முழுவதும் கொலைகள், தொடர்ந்து கொலைகள், கண்டுபிடிக்கப்படவே முடியல. இன்னைக்கும் கோர்ட்டுக்குள்ளேயே வெட்டி கொலை செய்யறான். சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்திலே இருக்கிறது. இதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப இதையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம்னா, இதையெல்லாம் அவதூறு பேசுகிறார்கள் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால், உண்மையிலேயே முதலமைச்சர் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரிகிறதா, அவருக்கு சொல்கிறார்களா என்கிற அளவிலே தான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது.